இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மீந்த சாதத்தில், அதாவது மிச்சமுள்ள சாதத்தில் 5 நிமிஷத்தில் 3 வகையான தோசை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து சமைச்சா கூட ஒரு குத்து சாதம் மிஞ்சிடும். இப்போ வெயில் காலமாக இருந்தால் அது பழைய செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது இதில் கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக சீக்கிரம் செய்யக்கூடிய தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள்: லெஃப்ட் ஓவர் ரைஸ் 1 கப்பு, அரிசி மாவு 3/4 கப்பு, கோதுமை மாவு 3/4 கப்பு, தயிர் 1/4 கப்பு, உப்பு தேவையான அளவுக்கு, பேக்கிங் பவுடர் கொஞ்சம் பிஞ்ச் எடுத்துங்க. இது ரொம்ப குவிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். அதாவது மாவு இல்லைன்னா கூட, இட்லி மாவு இல்லை அப்படின்னா கூட இந்த ரைஸை நீங்கள் எடுத்து வச்சு நம்ம டக்குன்னு இந்த இது செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது, ருசியாகவும் இருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது பழைய சாதத்தில் பண்ணது தான் அப்படின்ட்டு. இப்போ சாதத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். சாதத்தோட கோதுமை மாவு, அரிசி மாவு சும்மா ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துட்டு அதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கும் போது பாருங்கள், நல்லா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் நல்ல திக்காக இருக்குது. இதோட நம்ம 1/4 கப், ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் 1/4 கப் போதும். கொஞ்சம் புளிக்கலைன்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட பேக்கிங் சோடா, உப்பும் சேர்த்து நல்ல இட்லி மாவு, தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி தண்ணியாக கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவை புளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கு மேலே தோசையை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க. திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா இது பிளெயின் தோசை. நார்மலாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ருசியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நல்ல ருசியாக மொறு மொறுன்னு வரும். இப்போ அடுத்ததாக நம்ம பொடி தோசை செய்யலாம். அதுக்கு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். தோசை ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே அப்படி பிடிச்சிடும், தோசை அப்பிக்கும் அதுலேருந்து நம்ம தோசை கரண்டியோட. இப்போ அதில் கொஞ்சம் பொடிசாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி இலை, அப்புறம் இட்லி பொடியை மேலே தூவிட்டு தேவையான அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி சுற்றி வர கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் இதுக்கு. அப்போ தான் நல்ல மொறு மொறுன்னு வரும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டுருங்க. அதாவது சுற்றி வர கொஞ்சம் பொரிஞ்ச கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்படி வந்தால் தான் நமக்கு தோசை திருப்பும் போது கிளியாமல் வரும் அது. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மூடி போட்டு தான் நம்ம குக் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா பொடி தோசை ரெடி. இந்த பொடி தோசைக்கு நம்ம எந்த தொட்டுக்கையை கூட செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த பொடியை வச்சே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மேலே அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ அதே தோசைக்கல்லில் கொஞ்சம் நல்லா தொடச்சிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிடுங்க. ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப அதிகமாக சூடாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு திரும்பவும் அதை தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்றினா இந்த மாவுக்குன்னு இல்லை, எந்த ஒரு தோசையும் ரொம்ப இதாக இருக்கும். இது லெஃப்ட் ஓவர் உருளைக்கிழங்கு என்கிட்ட இருந்துச்சு, காலைல பண்ண பொரியல். ஸோ அந்த பொரியலை நம்ம இதில் போட்டுட்டு மேலே கொத்தமல்லி இலையே, உங்கள்கிட்ட இந்த பொரியல்னு கிடையாது, வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எந்த ஒரு பொரியல் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் மீஞ்சு இருந்துச்சுன்னா அதையும் இதோட சேர்த்துருங்க. மேலே இட்லி பொடியும் தூவிங்க, ருசியாக இருக்கும். ஸோ இதை நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி பொரிஞ்ச மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா மூடி போட்டு வேகிறதுனால 2 பக்கமும் வெந்துடும் அது. ஸோ இப்போ எடுத்துட்டிங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு தோசையும் ரெடி. இனி சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.